வாழ்க வையகம். பூஜாமா கட்டாயிச்சோ? பூஜா அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இனிய சொல்லுமா சொல்லுங்கம்மா. கொஞ்சம் low ஆயிடுச்சு. எப்படி? வாழ்க வளமுடன் ஐயா, உங்களோடது நெட்வொர்க் கம்மியா இருந்தது, இப்ப சரியாயிடுச்சு. இப்ப பேசலாம். இப்ப சரி, கிளியரா சரி. இருக்குங்க ஐயா. சரி. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் நீண்ட காலமாக உங்களை இறை சாதனை மார்க்கத்திலே இணைத்துக் கொண்டு வேதாத்திரிய கருத்துக்களை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வேதாத்திரிய மகரிஷி அவருடைய கருத்துக்களுடைய முடிவு என்ன? வேதாத்திரிய மகரிஷி மட்டுமல்ல, இதுகாரும் வந்த மகான்கள், குறிப்பாக ஞான மார்க்கத்தில் அத்வைத தத்துவத்தில் மகான்கள் கூறக்கூடிய சாராம்சம் என்னவென்றால், நீ உன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதான் அத்வைதி. அதாவது இந்த 4 சத்பொருள் இருக்குல்ல, அந்த நான் எழக்கூடியதல்ல, அடங்கி இருக்கக்கூடிய அந்த நான், அது முழுமையானது. அதை உணர்வதற்கு முன்பு அதை பற்றி விளக்குவது, அது ஆத்ம ஞானம் என்று சொல்றோம். உணர்ந்துட்டோம் சொன்னா ஆத்ம உணர்வுன்னு சொல்றோம். இப்போ மனிதன் என்பவன் யார்? இயற்கையினுடைய உச்சம் என்று தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இயற்கையினுடைய இறுதி மனிதன். சரி, உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க பிரம்ம ஞானம் கற்றிருக்கீங்க. இந்த இயற்கையினுடைய ஆரம்பம் என்ன, ஆதி என்று பார்க்கிற போது அந்த பரம்பொருள் சுத்தவெளி எனும் இறைநிலை, அதுதான் ஆதி நிலை. அப்ப எது அந்த முடிவு என்று சொன்னா, மனிதனுடைய மனம்தான் முடிவு. மனித தோற்றத்திற்கு பிறகு இன்னொரு தோற்றம் வராது. மனித தோற்றத்தினுடைய சிறப்பு மன இயக்கம். ஆகவே மனம்தான் இந்த எவல்யூஷனரி பரிணாம சிறப்புல இறுதி நிலை, அந்தம். உணர்ந்தவர் கூறுகிற போது எது அந்தமோ அதுவே ஆதி என்று ஒரு உண்மையை நமக்கு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதை பார்த்து கொள்ளலாம்? ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய மூலம் என்ன, ஆதி என்ன என்று சொன்னா விதை. ஒரு விதையில இருந்துதானே மரம் வருது. அப்ப மரத்தினுடைய மூலப்பொருள் விதை, ஆதி. அந்த மரத்தினுடைய முடிவு என்ன அப்படிங்கும்போது எடுத்துடனே சொன்னா கனி என்று சொல்லுவோம். ஆனா அந்த கனிக்குள்ள மீண்டும் இருக்கிற ஒரு விதை. அப்ப விதைதான் அந்தம். விதை ஆதியும் விதை அந்தமுமாக. அப்ப ஆதியும் அந்தமும் ஒண்ணுதான். அதை ஏகம் என்று சொல்றோம். ஆதி வேற, அந்த வேற அல்ல. ஆரம்பம் வேறு, முடிவு வேறு அல்ல. அப்படியானால் ஆதி நிலையை தெய்வமாக எடுத்துக்கொண்டால் அந்தமும் தெய்வம் தானே, ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப நம்முடைய மனம் இறைவனே. இறைவன் என்றால் என்ன? முழு முதற் பொருள், எல்லையற்ற
அசைவற்ற, பொருள் தன்மையற்ற, ஆனால் ஆனந்தமயமான ஒரு சொரூப நிலை. அதான் இறைவனுடைய அம்சம். இப்போ நாம நீண்ட காலம் தவம் பண்றோம்னு சொன்னா எதற்காக என்று சொன்னா அந்த அந்தமாக இருக்கிற மனதை புரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும். இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்பப்போ மனம் என்று பார்க்கிற போது, குறிப்பாக மனம்னா என்னன்னு பார்க்கிற போது எண்ணங்களின் தொகுப்பு என்று சொல்லுவோம் இல்லையா? எண்ணங்கள்னா என்ன? கடந்த கால அனுபவங்களின் பிரதிபலிப்பு எண்ணங்கள். அவ்வாறு தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களின் ஓட்டத்தை மனம் என்று சொல்வது உண்டு. இன்னும் உயிரின் படர்க்க நிலை மனம் என்றும் சொல்வது உண்டு. மனதுக்கு பலவிதமான கருத்துக்கள் நம்ம சொல்றோம். எந்த கருத்து சொன்னாலும் அது சரிதான். ஆனா அண்மை காலத்துல உங்களுக்கு நான் சொல்லும் போது மகிழ்ச்சி சொன்னதை வச்சுதான் சொல்றேன். மனம் என்பது உண்மையில எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம் அல்ல. இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கணும். மனம்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன? எண்ணங்களே மனமா அல்லது மனம் வேறு எண்ணங்கள் வேறு? அப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஆறு, ரிவர். ஆறு என்று சொல்லும் போது அந்த தண்ணி ஓடுற காட்சி. நீங்க இப்போ ஆறுன்னு நினைச்சீங்கன்னா என்ன காட்சி ஆகும்? அந்த ஆத்துல தண்ணி ஓடுறதா? நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஆத்துல தண்ணி இல்லைனாலும் ஆறு தான். தண்ணீர் என்பது வருது போகுது. ஆறு என்கிற அந்த ஓடு பாதை இருக்குல்ல, அது நிலையான வஸ்து. தண்ணி ஓடுற வஸ்து. ஓடிக்கிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும், வராமையும் இருக்கும். ஆற்றுல தண்ணி இல்லாமே இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம் ஆற்றில் தண்ணீர் இல்லை. அப்ப சரியா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஆறு என்று சொல்லி எதை குறிக்குது? அந்த ஓடு பாதை, நீர் ஓடுகிற எம்டி ஸ்பேஸ், அதெல்லாம் ஆறு. தண்ணி வருது போகுது. அதே மாதிரி மனம் என்பது ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுல எண்ணங்கள் வருது, ஓடுது. உறக்கத்துல எண்ணம் இல்லை, அந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். மனம் இருக்கும், ஆனா எம்டியா இருக்கும். இன்னொன்னு பாருங்க, இயற்கையினுடைய உச்சம் மனித மனம், அதாவது அந்தம் என்றால் அது ஆதி போலவே தானே அந்தமும் இருக்கணும். ஆதி எப்படி இருக்கு? எல்லையற்றதாக ஒரு வெளி, எம்டி ஸ்பேஸ், எட்டர்னல் எம்டி ஸ்பேஸ் ஆதி. அப்போ அந்த முடிவு எப்படி இருக்கணும்? அதுவும் ஒரு எட்டர்னல் எம்டி ஸ்பேஸா இருக்கணும். எல்லையற்ற காலி வெளி எம்டி ஸ்பேஸா இருக்கணும். அப்ப அதான மனம். இயற்கையுடைய தோற்றத்துல இறுதியான தோற்றம் மனிதன். அந்த மனிதனிடம் இறுதியாக வடிவம் அளித்திருப்பது மனம். அப்ப மனம்னா நம்ம என்னென்ன அர்த்தம் எடுக்கணும்? ஒரு வெளி, நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அது வெளி. எண்ணங்கள் வருது போகும். ஒண்ணு. இன்னொரு புரிந்துக்க வேண்டியது என்னன்னா, ஆதி என்று சொல்லக்கூடிய இறைநிலையில் அறிவு அடக்கமாக இருக்கு. கரெக்ட். ஆனா மனித மனதுல மனம் என்று வந்த போது அது ஸ்பேஸா இருந்தாலும் அங்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆதியினும் சுத்த வெளியில உணர்வு, அந்த எட்டர்னல் கான்சியஸ்னஸ் என்பது தன்னை உணராத உணர்வாக இருக்கு. இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். ஆதியில், சுத்த வெளியில், இறைநிலையில் உணர்வு எட்டர்னல் கான்சியஸ்னஸ், எல்லையற்ற உணர்வு, ஆனா உணராம இருக்கு. ஆனால் மனதில், அந்த முடிவு அந்தத்தில் மனம் உணர்வோடு இருக்கு. சுப்ரீம் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படிதான் இருக்கு, இயற்கை அப்படிதான். ஆனா இங்க என்ன ஏற்பட்டு போச்சுன்னா,
அந்த மனித மனதுல அந்த எம்டி ஸ்பேஸ்ல எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த உணர்வுன்னு சொல்றோம் பாருங்க, உள் உணர்வு, அது மறைக்குது. இந்த பாடியில என்ன நடக்குதுன்னா, உடல்ல உயிர் இயங்கி ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்து ஜீவகாந்தம் புலன் வழியாக செலவாகிற போது அது ஐவுணர்வு என்றும், தொடர்ந்து ஐவுணர்வு பெற்ற அனுபவங்களை தொகுப்பாக்கி அந்த தொகுப்பு பிரதிபலிக்கிற போது எண்ணங்கள் என்று சொல்றோம். இவ்வளவு வியாக்கியானம் இருக்கு. இந்த எண்ணங்கள் அந்த மனதனுடைய காதித்தன்மையை மறைக்கிறது. எப்போ அந்த எண்ணங்களிலிருந்து மனம் விடுபடுதோ, தியானத்துல தியானத்தினுடைய ஆழத்தில் எண்ணங்களே இல்லைன்னு ஒரு 2 நிமிடம், அப்ப அந்த மனம் எம்டியா இருக்கான்னு பார்த்தோம்னா எம்டியா தான் இருக்கு. ஆனா உணர்வு இருக்கு. ஆதியில இல்லாத உணர்வு, ஆதியில உணர்வு இருந்து உணராம இருக்கு. மனதில் மனம் எப்போது எம்டி ஆகுதோ, அதாவது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு காதித்தன்மை அடையுதோ, அங்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு எல்லையற்றதாக, பொருள்தன்மை அற்றதாக. பொருள்தன்மைனா என்ன நீங்க கேட்பீங்க? இந்த 5 புலன்கள் மூலமாக உணரக்கூடிய உணர்வு எல்லாமே பொருள்தன்மை, 5 புலன் மூலம். ஆனா இப்ப 5 புலனிலிருந்து விடுபட்டும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டும் காலித்தன்மை அடையும் போது அங்கு ஏற்படுகிற உணர்வு சுத்த உணர்வு. அது எல்லையற்றதாக, முழுமையானதாக அந்த உணர்வு இருக்கு. இதுதான் இறுதி நிலை, அந்தம். அப்ப இதை உணர்ந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆதியிலும் இதுதான் இருந்தது, ஆனா அடக்கமாக இருந்தது. அது தன்னை உணர்வதற்காகத்தான் எழுச்சி பெற்று, இது ஒரு பியூட்டி, தன்னை உணர வேண்டும் என்ற இச்சை அங்கு இல்லை. அங்க என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியும். சுத்தவெளியில மட்டுமில்லை, அது எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாக இயங்கும் போதும் பூமியாக சுழன்று இயங்குது. பூமி சீராக சரியாக ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம், சூரியன் ஒரு சுற்றுக்கு 1 வருடம் சொல்றோமா இல்லையா? ஆனா பூமிக்கு அது தெரியாது. தான் சுழல்கிறோம் என்றோ சீராக சுழல்கிறோம் என்றோ தெரியாது. பூமிக்கு மட்டுமா? விலங்கினங்களுக்கும் எதுவும் தெரியாது. பசிச்சா சாப்பிடும், இனவர்த்தி பண்ண நினைச்சா பண்ணிக்கும், ஓய்வு எடுத்துக்கும். சரி, வாட் அபவுட் ஹியூமன் பீயிங்? மனிதன் அப்படித்தான். சராசரி மனிதர்கள் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் கல்வியின் மூலமா புற விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். விவசாயம் பண்ண தெரியும், மின்சாரம் கண்டுபிடிச்சு அந்த மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், இன்னும் ராக்கெட்டும் விட தெரியும், செல்போனும் தயாரிக்க தெரியும். நல்லா கவனிக்கணும். அப்ப நிறைய அறிவு இருக்கு, ஆனா உணர்வு இல்லை. விஞ்ஞானிக்கு கூட தன் உணர்வு கிடையாது. விஞ்ஞானி அறிந்தது, விஞ்ஞானத்தால் அறிந்தது எல்லாமே புற உலகை பற்றி. பொருட்கள்னா என்ன, அணுக்கள்னா என்ன, பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, எவ்வளவு தொலைவில் இருக்கு, விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. முழுக்க முழுக்க புறப்பொருளை பற்றி விஞ்ஞான அறிவு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனால் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய தன்னை பற்றி அறியல. தன்னை உணர்வும் இல்லை. அப்ப தன்னை உணராது புறத்தை எவ்வளவு உணர்ந்து அறிந்தாலும் அது பயனில்லை. ஐவுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றாரு, 5 புலன் உணர்வு கிடைச்சு போச்சு, அதை கொண்டு இந்த புற உலகை நல்லா ருசிக்கிறோம், வியந்து பார்க்கிறோம், ஆழ்ந்து சிந்திக்கிறோம். அது விஞ்ஞான அறிவாக வளர்ந்த பிறகும் கூட இன்னைக்கு விஞ்ஞான உலகம் காலத்தையும் தூரத்தையும் வென்று நின்று அனைத்து சௌரியங்களையும் பெற்று
உன்னதமான வாழ்க்கை தரம் வாழுகிற மனிதனுக்கு மனசுல அமைதி இருக்குதா, அச்சமின்மை இருக்குதா, குழப்பம் இல்லாம இருக்கிறானா, மகிழ்ச்சியா இருக்கிறானா, அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கிற போது ஏதோ இருக்கு, இல்லாம போயிடுது, நிரந்தரமாக இல்லை. அது ஒரே காரணம், அந்த தன் உணர்வு என்பது மனிதனுக்கு வரல. சராசரி மனிதனுக்கு, சாமானிய மனிதனுக்கு. ஆனா ஒரு யோகி தன்னை சீர்மைப்படுத்தி செயல் திருத்தம் பண்ணி தியானம் பண்ணி தன்னை உணர்கிறான். எப்போ? எண்ணங்களிலிருந்து விடுபடும் போது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நமது உண்மையை மறைத்துக் கொண்டிருப்பது எண்ணங்களின் வேகமான ஓட்டம். அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு சில வினாடிகள் அல்லது ஓரிரு நிமிடங்கள் எண்ணங்கள் அற்று ஒரு காலித்தன்மையோடு இருக்கிற போது அந்த உணர்வு தட்டது. அந்த உணர்வு தான் சுப்ரீம் கான்சியஸ்னஸ், உன்னதா உணர்வு. அந்த உணர்வு தான் பாருங்க புலன் வழி உணர்வாக மாறுது. அது ஒரு செல்ஃப் கன்வர்ஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவோம். அப்ப அது கொஞ்சம் ஆழமான விஷயம். உதாரணமா ஒரு அழகான மலையை பார்க்கிறோம். உயர்ந்த நீண்ட மலைத்தொடர், காடுகள், நீர்வீழ்ச்சி அழகா இருக்கு பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? இந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க என்ன நடக்குன்னா, மலை அங்க இருக்குது உண்மை. ஆனா உண்மையிலேயே அந்த மலையை நீங்கள் மலையாக பார்க்கல. எது உங்க கண்கள் மூலமாக கண்ணுக்கு வருதோ அது உள் உணர்வு இருக்கு பாருங்க, அது மலை வடிவம் எடுக்கு. உள்ளுணர்வு என்பதுதான் நான் என்பது. அந்த நான் மலையின் வடிவத்தை எடுக்குது. ஒரு இசையை கேட்கிற போது அது இசையாக மாறுது. செல்ஃப் கன்வர்ஷனல் ஸ்டேட். செல்ஃப்னா நான், உள்ளுணர்வு, அந்த இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். அது என்ன ஆகுது பாருங்க, 5 புலன்கள் வாயிலாக எதனோடெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அதுவாக தன்னிலை மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப தன்மாற்றமே உணர்வு. நல்லா கவனிக்கணும். தன்னிலையிலிருந்து மாறுது. உள் உணர்வு, சுத்த உணர்வு, உன்னத உணர்வு, ஐவகை உணர்வா பிளவுபடுது. ஏன்னா 5 புலன்கள் வாயிலாக வெளியிலிருந்து விஷயங்கள் வருது. காதுக்கு சப்தம் வருது, கண்ணுக்கு வெளிச்சம் வருது, மூக்குக்கு வாசனை வருது, நாக்குக்கு சுவை வருது, சர்மத்துக்கு அழுத்தம் வருது. இதெல்லாம் புலன் வழி வரும்போது இந்த உள் உணர்வு அதனோடு ஒரு தொடர்பு வருது பாருங்க. அந்த தொடர்பு வந்ததும் அதுவாக மாறுது. இப்ப நீங்க மலையை பார்க்கிறீங்களா, மலையாக மாறுகிறீர்களா? வானத்துல இரவு நட்சத்திரம், கோடிக்கணக்கான நட்சத்திரத்தை நீங்க அழகா பாக்குறீங்க, பிரபஞ்சத்தையே பாக்குறீங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க பிரபஞ்சத்தை பார்க்கல, பிரபஞ்சமா மாறுறீங்க. ஆகவேதான் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னிலிருந்து பிரபஞ்சம் தோன்றுகிறது. அது ஆக்சுவலா தோன்றல, நீயே பிரபஞ்சமாக மாறிக்கொண்டு இருக்கிறாய். இது பேர் தன்மாற்ற நிகழ்வு, தொடர் தன்மாற்ற நிகழ்வு, ஒரு கண்டினியூஸ் செல்ஃப் கன்வர்ஷனல் ஸ்டேட். அப்ப இதெல்லாம் அந்த உடம்புல தானா நடந்துட்டு இருக்கு. இப்ப யோகா, தவம் இதன் மூலமா மனதுடைய இயக்க வேகத்தை குறைக்க, இயக்க வேகத்தை குறைக்க குறைக்க எண்ணங்களின் எண்ணிக்கையும் வேகமும் குறைய ஆரம்பிக்கும். இப்ப எண்ணிக்கை குறைய 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 வேகம் குறைய குறைய ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல, வெளி இடைவெளி, அது உணர்வு தட்ட ஆரம்பிக்கும். என்று நீங்கள் உங்களுடைய தவத்துல உணர்விலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு காதி தன்மை, ஒரு எம்டினஸ் ஆஃப் த மைண்ட் அல்லது ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட் வரும். அப்படி வந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடைக்கும்.
என்ன அனுபவம்? தன்னை முழுமையாக உணர்கிறது. அது வெறும் முழுமை அல்ல, ஆனந்தத்தோடு கூடிய முழுமை, பூரண ஆனந்த ஒரு அனுபவம். தன்னை ஒரு பூரண ஆனந்தனாக அது உணரும். அந்த உணர்வு இது எதுக்குன்னு கேட்பீங்க. இன்றைக்கு மனிதன் ஏன் அல்லல்படுகிறான், துன்பப்படுகிறான்னு சொன்னா, மனிதனுடைய மனம் தன்னை முழுமைப்படுத்துவதற்காக வெளியில நிறைய பொருளை தேடுது. ஏன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணணுமா இல்லையா, முழுமையடை செய்யணுமா இல்லையா, அதுக்கு நிறைய பொருளை தேடுது. புகழை தேடுது, செல்வாக்கு தேடுது, அதிகாரத்தை தேடுது. ஏதாவது கிடைக்காத தூக்கி போட்டு இந்த மனசை முழுமையாக்கிடணும், நிறைவாக்கிடணும். ஆனா அந்த மனசுக்கு தெரியல, மனம் என்பது எல்லையற்றது. அப்ப எல்லையற்ற ஒரு மனதை எதை கொண்டு நிரப்ப முடியும்? எல்லையற்ற ஒன்றை கொண்டு. அது எதுன்னு அந்த மனசுக்கு தெரியல. இதுதான் அறியாமை, அஞ்ஞானம். மனிதன் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கலாம், பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், ஆனா அஞ்ஞானி தான். அவன் விஞ்ஞானி, ஆனா அஞ்ஞானி. ஏன் அஞ்ஞானின்னு சொல்றோம்? இந்த உண்மையை உணரல. அப்ப எல்லாருக்குமே என்ன சொல்றோம்? நம்முடைய மனதை எந்த பொருளை கொண்டும், எவ்வளவு பொருளை கொண்டும், எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி வந்தாலும் மனதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நீங்க இந்த நாட்டுக்கே பிரசிடண்டா வந்தாலும் நிறைவு வராது. மனம் எப்ப நிறையும்? மீண்டும் மனம் என்பது எல்லையற்றது, அருவமானது. அப்ப எல்லையற்ற ஒன்றை கொண்டுதான் நிரப்ப முடியும். அது என்ன? சுத்த வெளி, அதான் காலித்தன்மை. இப்ப மனசுல நிறைய பொருட்தன்மை இருக்கு, அதான் எண்ணங்களாக வெளிப்படும். அந்த மாதிரி பொருட்தன்மையிலிருந்து விலகி வருகிற போது காலித்தன்மையும் தொடர்ந்து முழுமைத்தன்மையும் இன்னும் ஆனந்தத்தோடு கூடிய முழுமைத்தன்மையும் உணர்வுக்கு எட்டும். இது ஞானம், தெளிவு. இப்போ இந்த ஞானத்தை அடைச்சிட்டு மீண்டும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு வர்றோம், உலகாயுத வாழ்க்கைக்கு வர்றோம். இப்ப அந்த மனம் இருக்க, நிறைவடைந்த மனம், திருப்தி அடைந்த மனம், அது வெளியில எல்லாவற்றையும் திருப்தியா பார்க்கும். எதை பார்த்தாலும் அழகா பார்க்கும், எதையும் குற்றமா பார்க்காது. எவ்ரி திங் இஸ் ஓகே, ஆல் இஸ் வெல். கான்சியஸ்னஸ், ஆல் இஸ் கான்சியஸ்னஸ், ஆல் இஸ் வெல், வெல் பீயிங். அந்த மனசு எந்த மனம்? முழுமையடைந்த, நிறைவடைந்த, திருப்தி அடைந்த மனம். இந்த யோகா எதுக்குன்னா இதுதான். நாம் வாழ்ற காலத்துல அச்சம் இல்லாம, கவலை இல்லாம, குழம்பாம, அமைதியா, மகிழ்ச்சியா, தெளிவா வாழ வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான் வழி. வேற வழி கிடையாது. தன்னை உணர்தல். தன்னை உணர்தல் என்றால் என்ன? மனதில் எண்ணங்களே இல்லாத போது அது தன் உணர்வாக மாறும். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. ஆனா மனிதன் திருப்தி அடைவதற்கு, முழுமை அடைவதற்கு அந்த மனித மனம் ஓடிக்கிட்டே இருக்கு வெளியில். அது எங்க இருக்குது முழுமை? இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய குருமார்கள் நம்ம சொல்றாங்க, எப்பா உன் மனம் எதை தேடுதுன்னா முழுமையை தேடுது, முதன்மையை தேடுது. அது எது என்றால் அந்த ஆதி நிலை. அந்த ஆதி நிலையிலிருந்து பிளவுபட்டு படிப்படியாக தரமாற்ற நிகழ்வுல வந்ததுதான் உன்னுடைய மனம். இப்போ அந்த மனம் புறம் சார்ந்து சிறைப்பட்டு கிடக்குது. ஆனா அந்த முழுமை எங்க இருக்குதுன்னா அகம். அகம் பிரம்மாஸ்மி, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இப்ப குருமார்கள் நம்ம என்ன சொல்றாங்க? ஆகவே புறசார்ந்து இருக்கிற மனதை கொஞ்சம் அகநோக்கி திருப்பி அகத்தில் முழுமையாக சார்புடையதாக மாற்றுகிற போது அந்த முழுமை உணர்வுக்கு வந்துடும் அப்படின்ட்டு குருமார்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன வேணும்? இதை புரிஞ்சுக்கிட்டு குருவை ஏத்துக்கிட்டோமா இல்லையா? அவங்க உணர்ந்தவர்கள் அல்லவா.
ஆகவே அதை ஏத்துக்கிட்டு எப்படி இந்த எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. ஆனா உண்மை என்னன்னா சரியா பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். விடுபடுவது என்பது மிக கடினம். ஆனா இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றோம். அது நேற்று கூட ஒரு சபையில சொன்னேன். அது எண்ணங்கள்னு தொடர்ந்து நினைக்காது. ஏதோ ஒரே ஒரு எண்ணம் வரும். அடுத்தது அந்த எண்ணத்தை தொடர்ந்து வருவது எண்ணம் அல்ல, எண்ணுதல் வரும். எண்ணம் வேறு, எண்ணுதல் வேறு. எண்ணுதல்னா சிந்தித்தல். இந்த சிந்தித்தல் அல்லது எண்ணுதல் என்பது ஆக்டிவ் வில், நாம விரும்பி முயற்சி செய்யக்கூடியது. ஆனா எண்ணம் என்பது தானாக வரக்கூடியது. ஏன்னா உள்ளுக்கு பதிவு இருக்கு. வெளியில இருந்து ஏதோ ஒரு செய்தி காதுல கேட்க ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம். உடனே அந்த பதிவு எண்ணமாக வெளியில வரும். ஏதோ ஒரு எண்ணமா வரும். அந்த எண்ணம் வந்ததுமே நம்ம என்ன பண்றோம், அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப எண்ணம், சிந்தித்தல், தாட் அண்ட் திங்கிங். இப்போ உங்களுக்குள்ள திங்கிங் அதிகம் வருதா, தாட் அதிகம் வருதா கண்டுபிடிங்க. திங்கிங் தான். இன்னும் சொன்ன திங்கிங், அதாவது எண்ணுதல். எண்ணுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா உள்ள கவனிச்சீங்கன்னா எண்ணுதல் கூட இல்லை, பேசுதல். நமக்குள்ள நம்ம பேசிட்டே இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு எண்ணம் வரும், அதை அடிப்படையை வச்சுட்டு உள்ளுக்குள்ள நாமே பேசிட்டு இருப்போம். அதையும் நம்ம எண்ணங்கள்னு சொல்றோம், எண்ணுதல்னு சொல்றோம். ஆக்சுவலா அது அகப்பேச்சு, இன்னர் கான்வர்சேஷன். உள்ளுக்கு பேசிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன கலையை வளர்க்கணும், உள்ள பேசக்கூடாது. அதான் மௌனம். வாய் பேசலாம், எண்ணங்கள் எண்ணம் வரலாம், தொடர்ந்து ஒன்று ரெண்டு எண்ணமும் வரலாம். ஆனா அதை வச்சு நீங்க உள்ள பேசக்கூடாது. இதுக்கு ஒரு பிராக்டிஸ் எடுக்கணும். யார் உள்ளுக்கு பேசுறது நிறுத்துறாங்களோ ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, அதை பற்றி எதுவுமே உள்ள பேச மாட்டாங்க. ஒரு கால் பேச வேண்டிய அவசியம் தான், வெளியில பேசுவாங்க. இங்க பாருங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. வெளியில பேசணும். எனக்குள்ள பசிக்குது, சாப்பிடணும், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே பேசுறேன். இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வாய் விட்டு பேசிடும். நம்ம சொல்லுவோம், பாருங்க தனியா உட்காந்து பேசிட்டு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க. குழந்தை வாய் விட்டு பேசு, ஏன்னா அதுக்கு சூழ்நிலை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம தனியா வாய் விட்டு பேச முடியுமா? உள்ளுக்கு பேசிட்டு. இப்போ வாய் விட்டு தனியா ரோட்ல பேசிட்டு போறாங்க, காதை மாட்டிக்கிட்டு செல்போனை பாக்கெட்ல போட்டுட்டு பைத்தியார மாதிரி தனியா பேசிட்டு போறோம். அதுவும் சத்தம் போட்டு. யார்கிட்டடா பேசணும்னு பார்த்தேன். அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன வேணும், அந்த பேச்சு நிக்கணும். அதுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுக்கணும். இனி எண்ணம் வந்தால், எதை பற்றியும் யாரை பற்றியும் வந்தாலும் அதை பற்றி ஒண்ணுமே உள்ள பேசாது. வெளியில யார்ட்டாவது பேசுவானா பேசிருக்க தப்பு இல்லை. ஆனா உள்ளுக்கு பேசக்கூடாது. ஒரு பழக்கம். முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா பழகணும். பழக பழக பேச்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். உள்ள பேச்சு குறைய குறையவே நீங்க விடுபடுறீங்க. அந்த எது பேசுதோ அது விடுபடுது. விடுபட்டு தன்னில அடங்குது. அப்படி அடங்கும் போதுதான் மனம் என்றால் அந்த இடத்துல உணர்வு, எண்ணங்கள் அல்ல, உணர்வு. மனம் என்றால் உயிரின் படர்க்கை அல்ல, எழுச்சி. படற்கைனா உடலை விட்டு வெளியில, 5 புலன் விட்டு வெளியில போனாதான் படற்கை. உள்ளுக்கே இருக்கு எழுச்சி, எழுந்து நிக்குது. அததான் நிற்சலனம் என்று சொல்றோம். மனதில் உணர்வு சலனமாகுது, ஆனா வெளியில போகுது. இது பேர் செல்ஃப் வைப்ரேஷன். தனக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷன். அதான் உணர்வு, அதிர்வு, உள் அதிர்வு, உணர்வு. இப்படிலாம் நிறைய ரகசியமான ஏற்பாடு இந்த உடல்ல, மனதுல இருக்கு. இப்ப நீங்க தவம் பயின்றீங்கன்னு சொன்னா நோக்கம் என்னவா இருக்கணும், எண்ணங்களிலிருந்து விடுபடுவது அல்ல. இப்போ சொன்ன அப்படி இப்போ மாத்திரேன். எண்ணுதல், சிந்தனையிலிருந்து அல்லது அகப்பேச்சிலிருந்து விடுபடுது.
அதுதான் மனுஷன் இந்த பாடலை சொல்லும் போது சிந்தையே அடக்கியே எண்ணங்களை அடக்கியேன்னு சொல்லலை, எண்ணங்களேன்னு சொல்லலை. மாறா இன்னொரு பாட்டுல எண்ணங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மனித உரு எடுத்து வாழுகின்றேன், எண்ணறிய எண்ணங்கள் என்னுள்ளே எடுகின்ற விந்தையனை யார் அறிவார் யார் அறிவார். என்ன சொல்றாரு, இந்த பூமியில உடலெடுத்து பிறந்து வந்திருக்கேன், எனக்குள்ள சனத்துக்கு சனம் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வருது, என்ன விந்தையனே தெரியலேங்கிறார். நான் என்னல, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு நான் ஸ்டாப். இப்ப நம்ம என்ன சொல்றோம், எண்ணம் வரட்டும் பிரச்சனை இல்லை, அந்த எண்ணத்தை அடிப்படையா வச்சு சிந்திக்கிறோம் இல்லையா, அந்த சிந்தனை வேண்டாம், அகப்பேச்சு வேண்டாம், கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணணும். சிந்தையை அடக்கியே, அது இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு இலக்கணப்படி, சிந்தையை அடங்கியே சொல்லணுமா சிந்தையை அடக்கியேன்னு சொல்லணுமான்னு நான் பார்த்த போது, பழைய காலத்துல சிந்தை அடங்கியேன்னு நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன். ஆனா இப்போ சொல்றேன், இது இல்லை, சிந்தை அடக்கியே தான். ஏனென்றால் சிந்தித்தல் என்பது ஆக்டிவ் வில், நாம விரும்பி முயன்று சிந்திக்கணும். ஆனா எண்ணம் அப்படி இல்லை, அது தானா வரும். ஆகவே அதை அடக்க முடியாது, எண்ணங்களை அடக்க முடியாது. ஆனா சிந்தித்தலை அடக்க முடியும். ஏனென்றால் யார் சிந்திக்கலாம், நான் தானே, விரும்பி தானே. அப்ப நான் விரும்பி சிந்திக்காம இருக்கு, அப்படி வச்சுக்குவோம். விரும்பி சிந்திக்காம என்னால இருக்க முடியும், ஆனா பழகணும். இனி பாருங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தேவையான்னு பாருங்க, தேவையில்லைன்னா பேச விட்டுருங்க. அப்படியா, சரி, நோ கமெண்ட். நம்ம கமெண்ட் கொடுத்தே பழகிட்டோமா. ஆனாலும் யாரும் இல்லைனாலும் கூட உள்ளுக்குள்ள கமெண்ட் கொடுத்துட்டே இருப்போம், யாரையா பத்தி நினைச்சு அவளை பத்தி குறை சொல்லி, உள்ளுக்கு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு உள்ளுக்கு ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா எரிமலைன்னு சொல்லுவாங்க. உள்ள ஒரு எரிமலை வெடிச்சு செதறிக்கிட்டே இருந்தோம், அதான் எரிச்சல்னு வேற சொல்லுவோம். உள்ளுக்கு எப்பவுமே ஒரு எரிச்சல் இருக்கும். அது ஒன்று சொன்ன உடனே அந்த ரியாக்ஷனை பாருங்க, எரிச்சலா இருக்கும். இது காரணம் இதுதான். இப்போ நாம நேரம் மாறி எப்படி பழகணும், எண்ணம் வருது வரட்டும், யாரோ ஒன்று சொல்றாங்க கேட்போம், ஆனா அதை பற்றி சிந்திக்கணுமா தேவையா, இல்லைன்னா உடனே விட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகி ஒரு கட்டத்துல தியானத்திலேயாவது ஒரு 2 நிமிடமாவது முற்றிலும் சிந்தனை இன்றி, இங்கதான் சொல்றாரு, சிந்தையே அடக்கியே ஆக்டிவேட் அடக்கியே சும்மா இருக்கின்ற, சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில், எந்த நிலை, சிந்தனையே இல்லாத நிலையில அறிவு அசைவற்றிருக்க, சிந்தனை செய்து கொண்டிருந்த அறிவு சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற போது அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. இப்ப நமக்கு என்ன வேணும், ஆனந்தம் மகிழ்ச்சி வேணும். அது எவ்வளவு பேரின்பம் வேணும், அளப்பரிய இன்பம் வேணும், அங்கதான் பொங்குமா. அப்ப நாம எடுக்க வேண்டிய முயற்சி ஒண்ணுதான், எப்படி சிந்தை அடங்கி சிறிது நேரம் இருப்பது. அதுக்கு டே டு டே லைஃப்ல நம்ம பலத்தை பேசுறோம், பல பொருட்களை கையாளுகிறோம். அந்த இடத்துல எப்பவுமே உணர்ச்சி வசத்துல இருக்கிறதுனால கண்டதை பேசுவோம், கண்டதை செய்வோம், நெருப்புல கையை சுட்டுருவோம், பால் பொங்கிரும், தோசை கரிஞ்சிரும், பாட்டிலுக்களை போட்டு உடைச்சிருவோம், கழுத்தடிக்கு விழுந்துருவோம், நடையில முட்டிக்குவோம். சொல்ற மாதிரி இல்லையா? இத்தனை ஏன் சொல்லுங்க, அவேர்னஸ் இல்லை. ஏன்னா சதா உள்ளுக்கு எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமா, கழுத்தடி விழுந்துரும். அப்ப மனிதனிடம் பழக்கத்தினால அந்த அவேர்னஸ், விழிப்பு உணர்வு வரல. இப்போ உழவு கேட்டுட்டீங்களா, இன்னைக்கு இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க சாப்பிட போறீங்க, சாப்பிடும்போது இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு நைட் ஆச்சு, நைட்டு இது சாப்பிடலாமா வேண்டாமா, எவ்வளவு சாப்பிடணும், வயிறு எப்படி இருக்கு, நீ மத்தியானம் சாப்பிட்டு நல்லா ஜீரணம் ஆயிடுச்சா, டாய்லெட் போயிட்டோமா, இவ்வளவும் நீங்க டிசைட் பண்ணி சாப்பிடணும். அப்பதான் நீங்க சாப்பிடுறதுக்கு உங்களை தயார்படுத்துறீங்க. கரெக்ட். சாப்பிடுறதுக்கு உங்களை தயார்படுத்தினாலேயே நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா யாரும் சாப்பிடுறது இல்லை, டிவி பார்ப்பாங்க, கையும் வாயும் சாப்பிடும், மைண்டு டிவி, சாப்பிடல. இது எதுக்கு சொல்றேன்னா, விழிப்பு உணர்வு நம்மிடம் இல்லை.
விழிப்புணர்வோடு நம்ம என்ன செய்யணுமோ அதுல முழு ஈடுபாடு. சாப்பிடும் போது நல்ல சுவைத்து ருசித்து என்ன கண்ணை மூடி அப்படி சாப்பிடணும். நல்ல ஒரு இசையை கேட்குறீங்கன்னா கண்ணை மூடி அதோடு இசைந்து அந்த இசையை கேட்கணும். அப்பதான் அந்த உணர்வு முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செயல்களையும் சமைக்கும் போதும் வித் லவ், என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யணும். ஒவ்வொரு விஷயத்திலும் குளிக்கும் போது அந்த நீரை தருள விடும் போது ஒரு குளிர்ச்சி ஏற்படுது, அதை உணரணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வித் அவேர்னஸ், முழு விழிப்புணர்வோடும் முழு ஈடுபாடோடும் அன்போடும், அது ரொம்ப முக்கியம். வித் லவ் இவ்வளவு பண்ணி அன்றாடம் பகல்ல செய்து பழகுனீங்கன்னா நீங்க தியானத்துல உட்காருங்கன்னு சொன்னா அது முழு ஈடுபாடு. அந்த ஒருமைப்பாடு, முழு ஈடுபாடு அல்லது ஒருமைப்பாடு. ஒரு இசையை கேட்கிறோன்னா அதோடு ஒருமைப்பட்டு அதையே கவனிச்சு, வாய்ப்பாட்டு பக்கத்துல ஃப்ளூட் இசை கேட்குது அதையும் கவனிச்சு, அந்த ஃப்ளூட்டினுடைய ராகம் எப்படி ஓடுதோ அதே வயலின்லையும் போடுறானே அதையும் ரசிச்சு பாட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கவி ஒரு பாடலை கேட்குறீங்கன்னா அதில் முழு ஈடுபாடோடு செய்யும் போது உங்க ஆன்மா அதனோடு இசை உயிர் கலப்புன்னு இதைதான் சொல்றோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல உயிர் கலப்போடு பஞ்சபோத தவத்துல நவத்தவத்துல உயிர் கலப்பு. உயிர் கலப்புனா என்ன? அதோடு முற்றிலும் ஒருமைப்படுவது, இசைவது, ஒன்றுபடுவது. அப்ப பகல்ல நீங்க இனிமேல் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு ஒன்றுபடுதுன்னா என்ன? லயமாகி பொரியல் சாப்பிட்டோமா அந்த பொரியலை அப்படி டேஸ்ட் பண்ணி இப்படி புலன்கள்ல கூட சிற்றின்பத்துல கூட முழு ஈடுபாடோடு ஓர்மையோடு ஒருமைப்பட்டு பழகினீங்கன்னா தியானம் எங்க இடத்துல உட்காரும் போது சிதறுகிற மனம் ஒருமைப்பட்டு ஓர்மையாகி, ஓர்மை நல்ல வார்த்தை, ஒன்றாகி பி ஒன்னஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. சிதறிக்கொண்டு இருக்கிற மனதை பி ஒன்னஸ், அது அந்த ஒன்று ஒருமைத்தன்மை அடையும் போது அடுத்த க்ஷணம் காவித்தன்மை அடைஞ்சிடும். அதான் பியூட்டி. எப்போ ஒன்றுபடுதோ அப்புறம் இல்லாம போயிடும் காதித்தன்மை. இதெல்லாம் நம்முடைய தியானத்துல இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க பயிற்சி செய்யணுமானால் நீங்க நல்ல தற்சோதனை செய்து பழகணும். கட்டாயம் நீங்க ஆசைகளை சீரமைச்சே தீரணும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டும் தியானமும் பண்ணிக்கிட்டு ஐயா வந்தாங்க நல்லா பேசுனாங்கன்னு என்ன ஒரு பாராட்டிட்டு நீங்க ஆசையை மீண்டும் தொடர்ந்து ஆசைப்படுறது தப்பு இல்லை. அது தேவையா இல்லையா, சாதா ஆசையா பேராசையா, அதெல்லாம் பார்க்கணும். ஆசையை கட்டாயம் சீரமைக்கணும். எதுக்காக பிறந்திருக்கோம்? அதுக்காக வாழ்றோமா? அல்லது 4 பேர் என்ன புகழணும் கௌரவிக்கணுங்கிறதுக்காக நாம வாழ்றோமா? பொதுவா எல்லாருமே பிறர் நம்மளை பாராட்டணும் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலியாக வாழ்றோம். அதுக்கு பேரு ஆங்கிலத்துல ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். வெறும் பிரஸ்டீஜ் இல்லை, ஃபால்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். உங்க மனசுல கேளுங்க, நீங்க ஃபால்ஸ் பிரஸ்டீஜுக்காக வாழ்றீங்களா? உண்மையான பிரஸ்டீஜ்னா என்ன? பெருமைனா என்ன? உண்மையான பெருமை என்ன தெரியுமா? நீங்க என்று உங்களே உணர்வீர்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு மேல உங்களுக்கு பெருமை வரும். அது பேர் தான் தற்பெருமை. நீங்க சொல்லக்கூடிய தற்பெருமை இல்லை, தனது பெருமையை உணர்ந்து ஆஹா நான் இவ்வளவு பெருமைக்குரியவனா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கள, அன்னைக்கு எல்லாத்தையுமே அந்த பெருமையோடு பார்ப்பீங்க. எனக்கு இருக்கிற அதே பெருமை அவனுக்கு இருக்கு. அவன் யாரையும் நீங்க அவமதிக்க மாட்டீங்க, தாழ்வாக பார்க்க மாட்டீங்க. வீட்டுல சர்வெண்ட் வேலை செய்யறாங்க, சம்பளம் கொடுக்கறோம், சரிதான். அவங்க சர்வெண்ட் எல்லாம் நம்ம அவங்க வேற மாதிரி பார்க்கறோம் இல்ல. அவங்க நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க, அவங்க வரலன்னு கஷ்டம் எனக்கு. அப்ப சர்வெண்டனுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, பெருமை என்ன?
நான் ஃபீல் பண்ணணும்ல. அது எப்போ நான் ஃபீல் பண்ணுவேன்? என்னுடைய பெருமையை நான் உணரும் போது. ஆக அன்பர்களே, நானாக இருக்கிற அந்த ஒன்று மிக மிக பெருமைக்குரியது. அதை உணரணும். அதை உணர்விடாம தடுப்பது என்ன? எண்ணங்களின் ஓட்டம். ஏன் எண்ணங்கள் அதிகம் ஓடுது? சிந்தனை ஏன் போகுது? பேராசை, எதிர்காலத்தை பற்றிய கற்பனை, தேவையில்லாத தேவை என்று கருதுவது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு படிப்படியா. இதை நீங்க பிராக்டிக்கலா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எராடிகேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல. ஆசையில ஏது வாழ்க்கை. ஆனா அது பேராசையா, தப்பான ஆசையா போகக்கூடாது. இதையும் நீங்க பிராக்டிக்கலா செஞ்சீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், தியானத்துல அந்த உள் உணர்வு, அந்த உள் உணர்வுன்னு சொல்றோம். ஆனா அதை உணரும் போது அது உள் உணர்வு அல்ல, வெளி உணர்வும் அல்ல. அது உள் வெளியற்ற ஏக உணர்வு, பூரணமானது. இந்த ஏகங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் கண்டுபிடிங்க. எல்லையற்றதுன்னு பொருள். சாதாரண ஒரு பொருள் சொன்னா எல்லை இருக்கும். எல்லை இருக்குமானா அது உள் வெளின்னு ரெண்டு அம்சம் வரும். ஒரு வீடு இருக்கு, எல்லை கட்டிய வீடு வீடு, வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில். அது மாதிரி மனதுக்கு உள்ள மனதுக்கு வெளியில சொல்றோம். ஆனால் காலி மனதை அடையும் போது காலியாக இருக்கிற ஒன்றுக்கு உள் ஏது வெளியேது? உள் வெளியற்ற ஏக பரம்பொருள். அதான் உண்மை. சரியா? ஆக நீங்க ஆன்மீக சிந்தனையில் இன்னும் ஆழமாக போகணும். நல்ல தவம் செய்து பழகணும். யார்கிட்டயும் சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. வீட்லயே கணவன் மனைவிக்கிடையே ஒரு எல்லா தம்பதிகளும் 100க்கு 100 உண்மையா அன்பா இருக்கிறதாக தெரியல. அப்படிதான் இருக்க முடியும். மனம் தானே. பக்குவப்படுத்தி குறைந்தபட்சம் வாழ்க்கை துணைட்டியாவது இருந்து பழகலாம். வெளியிலே நல்ல முறையில் இருந்து பழகலாம். கொஞ்ச நாள் வாழ போகணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழ போகணும். சீக்கிரமா தன்னை உணர்ந்தா வாழ்றோம், மரணம் கிடையாது. உடல் போகும், உடலை விட்டு நாம போவோம், போவதற்கு மகிழ்ச்சியா போகும். ஏன்னா உள்ளுணர்வு பெற்ற பிறகு உள் வெளி இல்லை பார்த்தீங்களா? உள் வெளி இல்லைங்கிறதுனால நான் எங்க போவேன்? உள் வெளியற்ற ஏக பரம்பொருள் எங்க போகும்? அங்கேதான் இருக்கும். உடல் தான் பஞ்சபூத கூட்டு பிரியும், மறையும். இந்த நான்கிற வஸ்து இருக்க, அது ஏகம் என்ற உணர்வு பெற்ற பிறகு அதுக்கு ஏது கூடு? ஏக பரம்பொருளுக்கு ஏதுங்க கூடு? நான் கூடு அற்றவன், கூடு இல்லை. நாம சொல்ற கூடுன்னு சொல்ற உடல் கூட, நான் உடலுக்குடியா இருக்கிறேன். உடல் மூலமாக என்னுடைய ஏகத்தை நான் உணர்றேன். ஆகவேதான் நான் உடலை எடுத்துக்கிட்டேன். ஆதியாக இருந்த நான் ஒரு உடல் என்ற கருவியை உருவாக்குறதுக்கு எத்தனையோ தரமாற்ற நிகழ்வு, பஞ்சபூதம், ஐந்தறிவு விலங்கினம், பிறகு ஆறறிவு மனிதன், கற்கால மனிதன், தற்கால மனிதன், குரு கிடைச்ச ஒரு சீடன், குரு காட்டிய வழியிலேயே சிந்தித்தும் பயின்றும் தன்னை மேன்மைப்படுத்திய பிறகு, தன்னுடைய முழுமையை உணர்ந்த பிறகு, தான் ஏகம் என்று உணர்ந்த பிறகு, அவனுக்கு ஏது வீடு, ஏது கூடு, ஏது மரணம்? இப்படிலாம் நம்ம பயணிக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் இந்த வீட்டில் நான் சும்மா ஓய்வா தான் இருக்கிறேன். வெளியில எங்கேயும் போனேன்னா வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு ஈஸி சேர்ல சாஞ்சி உட்காந்து இன்னைக்கு காலையில ஒரு 2 மணி நேரம் என் ஒய்ஃப் என்ன சொன்னா, இன்னும் அவ்வளவு தூக்கமா தூங்கிட்டு 2 மணி நேரம்? நான் தூங்கவே இல்லை. அவங்க பேசுது, அவங்களுக்கு போன் வருதுன்னா எனக்கு காது கேட்குது, நான் தூங்கலை. ஒரு 2 மணி நேரம் மெய் மறந்து ஒரு உணர்வு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு டீப் சைலன்ஸ், ஒரு சுகித்தல் சொல்லுவாங்க, சுகித்தல்.
சுகத்தை சுயிக்கிறது. அதுவே இருக்கும், ஆனந்தமா இருக்கு, ஒண்ணு தெளிவா இருக்கு. ஏன்னா உணர்வு விரிஞ்சு போகுதா, தெளிவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அப்புறம் வெளியில வந்த பிறகு என்ன வேணும்னு ஏதாவது நினைச்சா என்ன வேணும், ஒண்ணு வேணும். மனம் நிறைவாகி போச்சு, திருப்தி ஆகி போச்சு, தெளிவாகி போச்சு. இன்னும் வேற என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் வாழ்றோம், சாப்பாடு தானே வேணும். அது இன்னைக்கு வீட்டுல சமைக்கலன்னா கூட அந்த நேரத்துல யாராவது கொண்டு கொடுப்பாங்க. தாய்க்கும் போது தண்ணி கிடைக்கும். ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே தானா நடக்குது. இயல்பூக்கம். இந்த மாதிரி ஒரு ஆழமான காரியத்துல, ஆன்மீக சிந்தனையில ஈடுபட்டிருக்கோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எவ்வளவு சீக்கிரத்துல இந்த இறுதி நிலையை, அந்தம்னு சொன்னோமா இல்லையா, அதை நீங்க அடையணும். அதுக்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கிடணும், உங்களை சீரமைத்துக் கொள்ளணும். குறிப்பா தற்சோதனை தற்சோதனை மீண்டும் மீண்டும் செய்து சீக்கிரத்துல பக்குவத்துக்கு வாங்க. சரிங்களா? சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நான் நிறைய செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். கேள்வி இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்றதுன்னு பேசுங்க, தெரியல. கேட்கலாம். இன்னைக்கு ஐயாவினுடைய உரைய ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் போறதுக்கு முன்னாடி அதை வச்சிடுறேன். கண்டிப்பா இந்த உரை யூடியூப்ல வரும். நம்ம மாத்தி மாத்தி இதை கேட்டுட்டே இருக்கணும் ஒரு 4-5 தடவை. ஏன்னா இன்னைக்கு ஐயா சொன்ன சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஆழமான கருத்து. இதை நம்ம ஆன்மீக பாதைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அடையறதுக்கு வழிவகுக்கிற கருத்து. அப்போ கொடுத்திருக்க தலைப்பு மனிதன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மனிதனுக்கும் அந்த இறைநிலைக்கும் என்ன வேறுபாடுன்னா அந்த மனம். அவங்க சொல்ல சொல்ல நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது தெரியுது, கண்ணு மூடி கேட்கும் பொழுது கரெக்ட் தான். எண்ணங்களை நமக்கு இது பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது அதன் பின்னாடியே என்ன பண்றோம், நம்ம தான் சிந்திக்கிறோம். இந்த எண்ணம் வந்துட்டு நம்ம சிந்திக்காம விட்டோம்னா ஒரு நிமிஷத்துல போயிடும். ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்ம அதனுடைய தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த சிந்தனையினால மட்டும்தான் நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியல அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து. இன்னும் பல கருத்துக்களை இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த சிந்தனை தற்சோதனை செய்து அந்த சிந்தனை ஏன் வருது அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்ப அந்த சிந்தனைக்கு காரணமான ஆசைகளை சரி பண்ணணும். அந்த ஆசைகளை எப்படி சரி பண்றதுங்கிறது தற்சோதனையில நம்ம இறங்கணும். இதுவும் அப்புறம் இன்னும் சீக்கிரம் நம்மளே பயணத்திற்கு தயார்படுத்துறதுக்கு நிஜமாவே ஒரு நல்ல ஆழமான சிந்தனைங்கய்யா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாவை அனைவரும் துரிய நிலையிலிருந்து முதல்ல வாழ்த்திடலாம். அப்புறம் கேள்விகள் இருக்கிறவங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க. இதுகாரும் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்த இறை ஆசிரியர் AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம், வாழ்க வளம். மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்த்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா உங்களோட அந்த ஸ்பீச் இருந்ததுங்கய்யா. ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது அதிசயமா இருந்தது. அதாவது எண்ணங்கள்ல இருந்து அது தொடர் தான் வருது அப்படின்ற, தொடர்ந்து வருவது எண்ணம் இல்ல, அது சிந்தித்தல். ஒரு எண்ணத்தை வச்சு நம்ம சிந்திக்கிறோம்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு உரையா இருந்ததுங்கய்யா. அதை சொல்ல நீங்க சொன்னதை எங்களுக்கு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. அம்மா சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப தொடர்ந்து கேட்கும் பொழுதுதான் இன்னும் நல்லா ஆழமா எங்க மனசுலயும் பதிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா அம்மா வாழ்த்துட்டாங்க ஐயாவை. அதனால கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். முதலாவதாக செவ்வேல் ஐயா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கறதா இருந்தா கேட்கலாங்க ஐயா. உங்களுக்கு அன்மியூட் பண்றோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்றீங்க ஒரு 2 மணி நேரம் கூட நீடிக்கும். நாம மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் செய்யறோம். அதே மாதிரி அந்த தற்சோதனை நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அகத்தாய்வு செஞ்சாதான் அந்த ஆசையை சீரமைச்சாதான் நம்மளுக்கு எண்ணங்கள் வராதுன்னு சொன்னீங்க. ரொம்ப உண்மை. ஆனாலும் இந்த நம்ம நீடிச்சு நிக்கக்குள்ள அந்த பேரியக்க மண்டலத்துல போய் நிக்கக்குள்ள ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் இருக்க முடியும். இன்னும் நீடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன ஐயா உழைக்கணும். ஆனா அது ஒரு 10 நிமிஷம் நீங்க சொல்ற மாதிரி உண்மை அது நடக்குது. அந்த அதனால நம்மளால அந்த அந்த இடத்த இன்னாருன்னே நம்மளால அசம்ஷன் எதுவுமே பண்ண முடியலைங்க ஐயா. அந்த இடத்த நிலையற்றுதான் நம்ம நிக்கிறோம். 10 நிமிஷம் நீடிக்குது. அப்புறம் நம்மளுடைய இதுக்கு எண்ணங்கள் வரக்குள்ள அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க ஐயா. ஆனா இன்னும் நீடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றினா இன்னும் நல்லா தொடரலாம் ஐயா? அதான் முக்கியமா மனசுக்குள்ள தேவை அப்படின்னு ஒரு இது இருக்கக்கூடாது. அதை டிமாண்ட்லெஸ் மைண்டுன்னு சொல்லணும். இப்போ எல்லாருடைய மனசுலையும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்குல்ல. தேவை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுடைய தேவையை குறைச்சு கொண்டுறீங்களோ மனசுல தேவைங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அதான் காலித்தன்மைன்னு சொல்றோம். அதை நீங்க நடைமுறை பயிற்சியில உங்க வீட்டுல பொருட்கள், உறவுகள், இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசை, தேவை, இதை குறைச்சி பழகுனீங்கன்னா நிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சக்திகள் தவம், பேரியக்க மண்டலம் ஏதோ சொன்னீங்க. அது ஒரு வகையான தவம். ஆனா தவத்தினுடைய உச்சம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஒரு பக்கம் அந்த தவம்லாம் பண்ணி பழகுங்க. இன்னொரு பக்கம் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 4 முறை 5 முறை 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் சும்மா கண்ணை மூடி, சும்மா வார்த்தைக்கு வழி சும்மா கண்ணை மூடி சும்மா இருக்கும். தியானம் பண்ண வேண்டியதில்லை. எதையும் பாவிக்க வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம், சங்கல்பம் பண்ண வேண்டாம். சும்மா, அதாவது எதுவும் செய்யாத மனது. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆனால்தான் 1 நிமிடம்னு, முடிஞ்சா 2 நிமிடம். அது என்ன சொல்ற, சும்மா இருக்கும்போது அதை கவனம்னு சொல்றோம். கவனித்தல் அல்ல, கவனம். வாட்ச், வாட்சிங் வேற, வாட்ச்ஃபுல்னஸ் வேற. ஒரு விஷயத்தை கவனிக்கிறது வேற. கவனிக்கணுமானா நீங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். ஆனா கவனமா இருப்பதுக்கு எல்லா முயற்சியும் விடணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒன்றை கவனிக்கணுமா, யாரோ வேலை செய்யறாங்க கடையில, பையன் ஒழுங்கா வேலை செய்யறானா, கவனிக்கணும். அது எஃபர்ட் எடுக்கும். ஆனா சும்மா கவனம், வெறுமனே கவனம். நான் எதுவும் செய்யலை, எந்த முயற்சியும் எடுக்க, கவனமா இருக்கிறேன். அப்படி இருந்து பழகுங்க. கவனம், பி வாட்ச்ஃபுல்னஸ் பழகுனீங்கன்னா நாள் ஆக ஆக அந்த கவனத்திலே இருக்கும்போது நிகழ்வு என்னவோ அது உங்களை தேடி வரும். உங்களுக்கு சில மெசேஜ் வரும், நீங்க கவனமா இருந்தீங்க. இந்த கவனமா இருந்து பழக பழக நீங்க உச்சத்து போறீங்க தியானத்துல. கவனம், அது பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன். கர்த்தருக்காக காத்திரு, இறைவனுக்காக காத்திரு. அது சொல்லப்படாத விஷயங்கள் என்ன பாருங்க, நீ இறைவனை தேடாத, நீ இறைவனை தேடாத, இறைவனிடம் எதுவும் கேட்காத, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிம். கவனமா இரு. கவனமா இருந்து பழக பழக உங்களுக்கு உங்க ஆன்மாவுக்கு என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும். இது ரகசியமான ஏற்பாடு. அது நீங்க தொடர்ந்து, நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் 1 or 2 minutes. பி வாட்ச்ஃபுல், வாட்ச்ஃபுல்னஸ். அப்படி சும்மா ஜஸ்ட் வெயிட், காத்து இருக்கிறீங்க. எதுக்காக, என்ன நடக்குதுங்கிறது, அந்த நடக்குது உங்களை தேடி வரும். நீங்க நடக்கிறத கவனிக்கல, நடக்கிறது உங்களை தேடி வருது, நீங்க கவனமா இருந்தீங்கன்னா. கவனம், நல்ல வார்த்தை கவனம். கவனமா கேளுங்க. கவனம் எப்படி கவனமா பழகுங்க வரும்.
ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் SMA146B அவங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சாம்சங் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். கேள்வி பதில் இருந்தா கேளுங்க சாம்சங். ஓகே, கேளுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப இப்பதாங்க ஐயா உங்களுடைய ஸ்பீச் போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருந்ததுங்க ஐயா. எனக்கு அந்த மாதிரி வராது, அது என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்துருச்சு. இது என்னடா அதுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தேன். உங்களுடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு உண்மையான எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப கரெக்டான பதில் கிடைச்சதுங்கய்யா. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இனிமேல் வந்து எந்த எண்ணம் வந்தாலும் நம்ம அது பின்னால போகக்கூடாது. உண்மையா சொல்றேங்கய்யா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது எனக்கு சொல்ல தெரியலங்கய்யா. உண்மையிலே சொல்றேன். எனக்கு ஆமாங்க ஐயா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. மகிழ்ச்சியை விட பேரானந்தமா இருக்கு. அப்போ வந்து இனிமேல் வந்து நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வர சமயத்துல அது பின்னால போயிட்டே இருந்தா அவர் கணக்குல கூட போயிடுவோம் ஒரு சமயம். அது பாருங்க, நான் அப்படி வந்தது இங்க ஆன் பண்ண, நீங்க கரெக்டா எனக்கு பதில் சொல்றீங்கய்யா. எனக்காகவே இன்னைக்கு போட்டா மாதிரி இருக்குங்கய்யா உங்களுடைய பதிவு. இந்த நிச்சயமா சொல்றேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்கய்யா. பார்வதிங்கய்யா, நீங்க எங்க சென்னைக்கு வந்திருக்க சமயத்துல உங்களுடைய ஸ்பீச் கேட்டிருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அதே போல இந்த மனதுக்கு சொன்னீங்க இல்லையா, மனம்ன்றது ஆறு, அந்த ஆறுல போற தண்ணி தான் எண்ணங்கள். நீங்க அதே போல நீங்க சென்னைக்கு வரும்பொழுது நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு கூடை, அந்த கூடையில அதான் சாரி கதம்பம், கதம்பன்றோம், அந்த கதம்பத்துல இருந்து ஒரு பூவா எடுத்துட்டா அது பேர் கதம்பம் கிடையாது. அப்ப அதே போல நம்ம மனசுல இருந்து நீங்க சொன்னதுதாங்கய்யா, அதே போல நம்ம மனசுல இருந்து ஒரு எண்ணங்களா எடுத்துட்டா அது காலி இடம்னு அப்போ சொன்னீங்க. ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கலாம் அங்கேயா. அது எனக்கு அது ரொம்ப மைண்ட்ல நல்லா ரீச் பண்ணி அதை வச்சு நல்லா ஃபாலோ பண்றேன். இப்ப இது சொன்னது ரொம்ப நல்லா இருக்குங்க யாருன்ட்டு. அதே மாதிரி நம்ம மனசுல வர எண்ணத்து பின்னால போகக்கூடாது, அது பின்னால சிந்திக்க கூடாது. நீங்க எனக்கு ரொம்ப அருமையா இருந்து எனக்காகவே இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க ஐயா. உங்க சிந்தனை விருந்த கொடுத்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். பார்வதிங்கய்யா என் பேர். ஓகே, பார்வதி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக A005 அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. ஹலோ, எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. அதாவது தவம் பண்ணும்போது குருமார்களோட போட்டோஸ் கண் முன்னாடி அவங்களுடைய முகம் உருவம் மட்டும் இருந்ததுன்னா என்னோட எண்ணட்டங்கள் ஓடாம இருக்குது. அந்த நான் நானா சிந்திக்கல. ஆனா அப்பப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருமார்களோட முகம் மட்டும் தோன்ற மாதிரி இருக்கும். அது சரியா? இல்ல விபாசனா போகையில எல்லாம் சொன்னாங்கன்னா எதுவுமே நினைக்க கூடாது அப்படின்றாங்க. இது எனக்கு கொஞ்சம் அறிவுரை தேவைங்கய்யா. அது நானா நினைக்கிறேனான்னு தெரியல. ஆனா எனக்கு சில சமயம் அப்படி அந்த உருவங்கள் வரும்போது எண்ணமற்ற அந்த உருவம் மட்டுமே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது சரியா? அப்படி வந்ததுன்னா அவங்கள ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவங்களை அனுப்பி. அப்ப அந்த மாதிரி நினைக்க கூடாது, அந்த எண்ணமும் இல்லாம இருக்கணும் சொல்ல. தவத்தினுடைய உச்சமே எந்த காட்சியும் இருக்கக்கூடாது, வெளிச்சமும் இருக்கக்கூடாது, கும் இருட்டு. அதான் உச்சம். நன்றிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மனோகர் ஐயா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். சாரி, அன்மியூட் பண்ணியிருக்கேன். மனோகர். ஓகே.
ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கேன், உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா நீங்க திரும்ப திரும்ப மியூட் போட்டுறீங்க, அன்மியூட் பண்ணிருக்கேங்கய்யா. மனோகர் ஐயா. ஓகே, அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா. ஓகேங்க, கேள்விகளை கேளுங்க ஐயா. மனோகர் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் ரீசெண்ட் டேஸ்ல கேட்டிருக்கேங்க ஐயா. நீங்க இந்த ஸ்டில்னஸ் சொன்ன தவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க இப்ப கடைசியா சொன்னீங்க இல்லையா, நமக்கு அது வழிகாட்டும் அப்படின்ட்டு. அந்த வழிகாட்டுதலை நான் இப்போ கடந்த சில நாட்களாக வாரங்களாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அது உங்க கூட ஷேர் பண்ணலாம். நீங்க சொன்னது வந்து கரெக்டா இருக்குங்க, ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக அந்த அனுபவத்தை உங்களுக்கு வந்து நான் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன் சப்தக்கம். வாழ்க வளமுடன். ஐயா ஏதாவது கேள்வி பதில் இருக்குங்களா? ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். விஜயலட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன அந்த சிந்தையை அடக்கியில் அந்த அகப்பேச்சு வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அந்த அகப்பேச்சு அந்த ஸ்டேஜில் இருக்கேன் ஐயா. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான விஷயமே அந்த மௌனத்துக்குள்ள போகணும். ஆனா அப்படியே திடீர்னு ஒரு தூக்க உணர்வுக்கு போன மாதிரியே இருக்குயா. அது அக உணர்வு குறையுதா இல்ல நிஜ தூக்கத்துக்கு போயிடுறேன்னு தெரியலங்கய்யா. கண்டுபிடிங்க. ஒரு சின்ன ஆனா அந்த கவனிச்ச அகப்பேச்சை குறைச்சிட்டு நம்ம மறுபடியும் மெடிடேஷனுக்கு வர்றோம் அப்படின்ற வர நேரத்துல அதை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் இல்லைங்கய்யா. அதுக்கான புரியல மட்டும் நல்லா தத்துவதனை பண்ணுங்க. பகல்ல சண்டை போடாதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. அதான் கொஞ்சம் கவனமா இருந்து பழகுனீங்கன்னா தியானத்துல நீங்க சீக்கிரமா இறைவனடி சேரலாம். பகல் தான் முக்கியம். டே டைம்ல உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு, அடுத்தவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் மனசுல இருக்கிற குப்பைகள். முதல்ல குப்பையெல்லாம் நீ வெளியில போட்டு மனசை சுத்தமா அழகா வாசனையா வச்சு பழகணும். அதுக்கு நீங்க யாரையும் எந்த காரணம் கொண்டு வெறுக்க கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க. எல்லாருமே வெறுக்கக்கூடிய காரணங்கள் நிறைய வரும். நான் பாக்குறேன், வெறுக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கும். கண்டிஷன் வெறுக்க கூடாது. குறைகள் இருக்கும், அது குற்றமா பார்க்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஒரு விதிமுறையா வச்சிடுங்க மனசுல. குறை இருக்கும், குறை இல்லாத மனுஷனும் கிடையாது, குறை இல்லாத பொருளும் கிடையாது. ஆனால் அதை குற்றப்படுத்தக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறுக்கக்கூடாது. இது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க தியானத்தினுடைய ஒரு டைமென்ஷனே மாறிடும். அதை ஒழுங்குபடுத்துங்க பகல்ல. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் அம்மா, உங்களை மறுபடியும் அன்மியூட் பண்றேம்மா. உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்ப நீங்க சும்மா இருன்றீங்களே எங்க கண்ணை மூடிட்டு, அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சும்மா இருக்க சமயத்துல அந்த எண்ணங்கள் வந்தா கூட நம்ம அதை கவனிக்க கூடாது இல்லைங்கய்யா? எண்ணம் வரட்டும், அதை எண்ணுதலுக்கு கொண்டு போகாது, சிந்தனைக்கு கொண்டு போகாது. எண்ணம் வந்தா வரட்டும், நம்ம பாட்டு சைலண்டா இருக்கணும். ஆமா. ஓகேங்க. ஒண்ணு சொல்றோமா, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, கஷ்டம். பழகும் கொஞ்சம் கொஞ்சம், ஒரு 10-20 வினாடிகள் 30 வினாடிகள். ஆனா டெய்லி ஒரு முறை அல்ல, 5-6 முறை செய்யணும். ஆனா வந்து நீங்க இதுக்கு முன்னெல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க அடிக்கடி சும்மா இருன்ட்டு. நானும் வந்து எப்பயாவது ஒரு சமையல் செய்து முடிச்சுட்டு சமையல் செய்ய சமயத்துல கூட டக்குன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கிடைக்கிற சமயத்துல கூட அந்த மாதிரி அப்படியே டக்குன்னு கண்ணை மூடின்னு கவனிப்பேன். நீங்க கூட சொல்லியிருக்கீங்க தோசை சுடுவோம், அதை திருப்பி போடும் பொழுது கூட நான் கண்ணை மூடிட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க கூட ஸ்பீச்ல. அதுக்கப்புறம் நான் எப்பயாவது டைம் கிடைக்க சமயத்தோட இந்த மாதிரி தவம்லாம் கூட பண்ண மாட்டேங்கய்யா, அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேங்கய்யா. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? இது பழகுங்க. ஒரு கட்டத்துல கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா 10 நிமிடம் 15 நிமிடம் ஆனாலும் அந்த மனம் அசையாம நிக்கணும். அது அசையாம நிக்கணும். அந்த அளவுக்கு இந்த மனசை பக்குவப்படுத்தணும். வெளியில வெளியில பழகுறதுல பேசுறதுல
அந்த பக்குவம் வராது. ஓகே ஆமா, ஓகே பக்குவம் வந்தா மனம் நிற்கும். ஓகே ஓகேங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடனுங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. இப்போ தவத்துல பாத்தீங்கன்னா சிலர், நம்ம நிறைய பேர், ஏன் நாமளே கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் கேட்குறேன், அப்சர்வ் பண்றேன், பட் எனக்கு வந்து தூங்குனனா விழிப்பு நிலையில இருந்தனா தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப வந்து ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, பாத்தீங்கன்னா தலை வந்து கீழே குனிஞ்சி, அந்த தூக்கத்துல தலை சோர்வா கீழே விழுந்தா அது தூக்கம், அதுவே மேல்கா போச்சுன்னா அது வந்து தவம் சொன்னாங்க. இது உண்மையா? எப்படி? எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. இது ஆமா, வந்து கழுத்து அந்த கீழே விழுந்துட்டாலே தூக்கம் தான். அப்புறம் சரிங்கய்யா. நீங்க விழுந்த பிறகுதானே உங்களுக்கு நினைவு வருது. மறுபடியும் கழுத்தை ம் தூக்கிடுங்க, ஒரு மூச்சு ம் எடுங்க, ம் ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, சாயாதீங்க. ம் இதெல்லாம் ஒரு ம் கண்டிஷனா வச்சு தியானம் பண்ணுங்க. ம் இன்னொன்னு, இல்ல. தியானம் முடிஞ்சு வரும்போது தூக்கம் நல்லா வந்ததுன்னா கொஞ்ச நேரம் ம் படுத்து தூங்குங்க, நல்லது. ம் சரிங்க. ஆமா. ஏன்னா ம். இந்த கேள்விகள் நம்மள கேக்குறாங்க, நான் தூங்கினேனா விழிப்பு நிலையில இருந்தேனா தெரியலன்னு. அப்ப நம்ம கண்காணிக்கும் போது எனக்கு தெரியுது. அப்ப நான் சொல்லுவேன், இல்லம்மா நீங்க தூங்கல, நீங்க சொன்ன மாதிரி தலை வந்து மேலுக்கா போச்சு கீழே குனிஞ்சுன்னா, ஆமா நீங்க தூங்குனீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது உண்மைதானா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் சரிதான், என் சரி. கேட்டீங்க. ஓகேங்க. கரெக்ட், நன்றிங்க. நன்றிங்க. கரெக்ட். நன்றிங்க. ஓகே. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க. அப்போ அடுத்தது யாருக்காவது கேள்வி பதில் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு சிறப்பான ஒரு பதிலையும், எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய உங்களுக்கு நீங்க பேசுனதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து ஐயாவுக்கு நம்ம எப்படி அதை விளக்கி நம்ம சொல்றதுன்னு ஒரு இதாயிடுச்சு. ஏன்னா உங்க பேச்சு கேட்கவே எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நல்ல கேள்விகளுக்கு தகுந்த பதிலை அளித்த நம்மளோட ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அருட்பேராற்றல் கருணையினால் ஐயா அவர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.